கோட்டயம் மருத்துவக் கல்லூரியில் கட்டிடம் இடிந்து விழுந்து பெண் மரணமடைந்த சம்பவத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் மூணார் மண்டல காங்கிரஸ் கமிட்டியின் தலைமையில் எதிர்ப்பு மார்ச்சும் போராட்டமும் நடத்தப்பட்டது. முன் எம்எல்ஏ ஏ.கே. மணி போராட்டத்தை துவக்கி வைத்தார். கோட்டயம் மருத்துவக் கல்லூரியில் பிந்து என்ற பெண் மரணத்திற்கு காரணமான அமைச்சர் வீணா ஜார்ஜ் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் மூணார் மண்டல காங்கிரஸ் தலைமையில் எதிர்ப்பு ஊர்வலமும் வீணா ஜார்ஜின் உருவப் பொம்மையும் எரிக்கப்பட்டது. மண்டல தலைவர் நெல்சன் போராட்டத்திற்கு தலைமை வைத்தார். முன் எம்எல்ஏ ஏ.கே. மணி போராட்டத்தை துவக்கி வைத்தார். தன்னுடைய குடும்பத்தை பாதுகாத்துக் கொண்டிருந்த ஒரு தாயினுடைய மேல் விழுந்து அந்த தாய் மீனா என்பவர், அவர் இந்து என்பவர், அவர் நேர்த்து மரணம் அடைந்த செய்தி நாடு முழுவதுமாக தொலைக்காட்சி மூலமாக நம்ம எல்லாம் பார்த்தோம். இதுபோல ஒரு கோர சம்பவம் நடந்துட்டு கூட முதல்வர் அவர்களும் அமைச்சர் அவர்களும் மருத்துவ அமைச்சர் அவர்களிடம் கூறுகின்றது அதுபோன்ற ஒரு தவறு இது இங்கே நடக்கவில்லை, இது சும்மா அது நடக்கலை என்று சொல்லி முதல்ல சொன்னாங்க. பிறகு தெரிஞ்ச உடனே சரிதான்னு சொன்னாங்க. ஒரு டாக்டர் சொன்னால் அந்த டாக்டரை மோசமான நிலையில் சிந்திக்கிறாங்க முதல்வர் உள்பட. அதே சமயத்தில் அந்த டாக்டர் சொல்லி சரிதான்னு சொல்லி மருத்துவ அமைச்சர் ஒத்துக்கிடும் போது முதல்வர் அதை ஒத்துக்கிறது தயாரிப்பார். ஆக இந்த அமைச்சர், இந்த முதல்வருடைய கீழ் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் முழுவதும் மோசமான சூழ்நிலையில் இருந்து கொண்டு கேரளத்தில் இன்னல் சம்பவங்களை நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதை அமைச்சர்களும் கலந்து கொள்ளவில்லை, ஜனப்பிரதிநிதி கலந்து கொள்ளவில்லை. என்ன செய்வது என்று தெரியாத நிலையில் இந்த கேரளத்தை ஒரு என்ன சொல்றேன்னு தெரியல. அவருக்கு செய்திருக்கக்கூடிய செலவுகளை பார்க்கணும்னு சொன்னால் ஒரு காலகட்டத்தில் இல்லாத அளவுக்கு உள்ள செலவுகள் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். போராட்டத்தில் பிளாக் காங்கிரஸ் தலைவர் விஜயகுமார், INTUC ரீஜனல் தலைவர் டி. குமார், பிளாக் காங்கிரஸ் தலைவர் ஆண்ட்ரோஸ், மார்ஷ் பீட்டர் உட்பட ஏராளமான தலைவர்கள் பங்கெடுத்தனர். நியூஸ் பீரோ மூணார்.